போடுறதில்ல, லைவ் போடுறதில்ல. எதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் ஒன்றும் சூப்பராக போகுதுன்னு சொல்ல முடியல, சுமாராக போகுதுன்னு சொல்ல முடியல. ஏதோ இருக்குது, நம்ம சேனல் இருக்குது, அவ்வளோதான். சார் சென்னை போயிருக்காங்க. அப்படியா? அதனால் உங்களுக்கு தூக்கம் இல்லையா? சரி சரி சரி. எனக்கு தெரிஞ்சு நம்ம லக்ஷ்மி மூர்த்தி மேடம் வந்து என்னோடய லைவுக்கு மட்டும்தான் வருவாங்க, வேறு எந்த லைவுக்கும் போக மாட்டாங்க. தெரியல, அவங்களுமே ஒரு பெரிய சொன்னால் கோச்சிப்பாங்களா என்னத்துல, ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள், 2 பேத்திங்க. அதனாலே என்னன்னு தெரியல, அலமேலு ரொம்ப கஷ்டப்படுது, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அவங்களாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து இங்கே என்கிட்ட பேசுகிறதோ, எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதோ, என் நம்பரை அவங்க வாங்கினதோ, அதெல்லாமே என் முன்னோர்கள் செய்த பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நிஜமாக தான் சொல்கிறேன். நல்ல நண்பர்கள் ஒரு 4-5 பேர் இருக்கா. நான் என்ன செய்கிறேன், எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. அதனால தான் இந்த உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது. நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா பேசணும், நம்ம கவலைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உலகமே பார்க்குது நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு என் மனசுக்கு தெரியுது. ஆனாலும் பேசுது. ஏன்னா நம்ம மேலே அக்கறையுள்ள பர்சன்ஸ் வராங்களா, அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியல. ரொம்ப மனசு கஷ்டத்தில் தான் இருக்கு. எதையுமே சமாளிக்க முடியல, என்ன செய்யுதுன்னே தெரியல. அக்கா உங்கள் சேனல் எப்படி போகுதுன்னு தானே கேட்டேன். எனக்கா இப்படி பேசிட்டீங்கன்னு நினைப்பாங்க. விஜய் தம்பி சாரி, இப்போ 1 வருஷத்தில் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அக்கா. அப்படியா? ஏ அங்கதராமன் பேச மாட்டப்போ பிச்சுக்கா. இந்த உலகமா அகில உலக அப்படின்னு போடணும். அகில உலக லேடி சூப்பர் ஸ்டார் அலமேலு ரசிகர் மன்றம், அங்கதராமன், தென்காசி மாவட்டம். என்ன ஊர்? சூப்பரான ஊர். அந்த ஊருக்கு ஒரு பஸ்ஸே போகுது. இருங்க, நீங்கள் சொல்லிடாதீங்க அங்கதராமன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தென்காசி மாவட்டத்தை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஓடி வந்தப்போ வாழ வச்ச ஊர் அது. என்ன ஊர்? உங்கள் ஊருக்கு வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வராமலே வந்துட்டேனே. ஆலங்குளத்துலேருந்து பூலாங்குளம் வர வழியில் அப்படியே திரும்பும் நடுவில். அங்கே ஒரு விநாயகருக்கு வேற ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அதான் அவருக்கு. ஐயோ ஏன் பாய் சொல்லிட்டீங்க, உங்கள் ஊர் பேரை சொல்லிகிட்டே போங்களாம், மறந்து போயிட்டேன். சரி சொல்லிட்டு போங்க அங்கதராமன், உங்கள் ஊர் பேரை சொல்லிட்டு போங்க. ஐயோ சூப்பரான ஊரே. சரி சொல்லாமல் போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். ஓகே பாய். ஞாபகம் இருக்கா? எனக்கு ரசிகர் மன்றம்லாம் தேவையில்லை, உங்கள் அனைவரின் அன்பும் போதும். சுரண்டை கண்டுபிடிச்சிட்டனா? சுரண்டை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்கள் ஊரை. ஏன்னா என்னோடய ஃபேஸை பாருங்கள், நல்லாவே இல்லைல்ல. இதுக்கு முன்னாடியும் நல்லாவே இல்லை நான் பாண்டிச்சேரியில். ஆனால் நான் அந்த தென்காசி மாவட்டத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தேன். நம்ம பாபி அக்கா கூட சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்து பொறாமப்பட யாரும் இல்லை, என்னை திட்டுறதுக்கு, என்னை பற்றி பேசுகிறதுக்கும் யாருமே இல்லை. நம்ம மேலே அக்கறை உள்ள பர்சன்ஸ் தான் இருந்தாங்க அக்கம் பக்கத்தில், இப்போவும் இருக்காங்க, ஃபோன் பண்ணுவாங்க. கியூலா சிஸ்டர், அவங்களெல்லாம் மறக்கவே முடியல என்னால். அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் பூலாங்குளத்தில் ஒரு அக்கா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டிசி வாங்க போகும்போது, அவங்கள பார்க்க போகும்போது இறந்துட்டாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப மன வருத்தம். அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். அங்கதராமன், எனது லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன் என்ன மறந்துட்டீங்க? நோ ஃபீல். அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. நீங்கள் ஏன் என்னை மறந்துட்டீங்க? இந்த கேள்விக்கு போய் ரசிகர் மன்றம் வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நியாயமா? என்னை யாராவது அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியல, கண்ணாடி போட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுன்றது எது? வெளி தோற்றமா? மன